அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. 28 கடகடன் வாசிக்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. அல்லோ, என்ன கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவனுடைய கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா, இயேசுவை நம்பி வந்திருக்கிற உனக்கு நீ விரும்புகிறவர்களை எல்லாம் அவர் தான் உனக்கு கொடுக்க போறாரு. அவர் தான் உனக்கு தரப்போறாரு. அவர் தான் உன்னை உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? நீ விரும்புறதெல்லாம், நீ கனவு காண்கிறதை எல்லாம், நீ கனவு காண்றதை எல்லாம் சாலமோனும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விரும்புறிய என்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன விரும்புறிய என்கிட்ட கேளு. சாலமோன் ஒரு காரியத்தை கேட்குறான். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஞானம்தான் கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் என்பதை அறியப்படுத்தக்கூடிய ஒன்று. சவுலுக்கு அந்த ஞானம் கிடைக்கலங்க. சவுலுக்கு அந்த உயர்வு கிடைச்சது, அந்த ஞானம் கிடைக்கல. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னாக்கா, உங்கள் சமூகத்தை விட்டு விலகாதபடி உங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா நான் இருப்பதற்கு உங்கள் ஞானம் எனக்கு தேவை. உங்கள் ஞானம் எனக்கு தேவை. இந்த இடத்துல அந்த அன்பு சகோதரியை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறத எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றாரு, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால நீ விரும்புகிறதை எல்லாம் நான் உனக்கு தருவேன். யார் மேல வச்சிருக்க நம்பிக்கை? நல்ல நல்ல புரிஞ்சுங்க பார்க்கலாம். ஒரு 4 பார்ட்டை நீங்கள் உங்களை சுற்றி 4 பார்ட்டை பிரிச்சிங்கனாக்கா, அந்த 4 பார்ட்டில் வந்துட்டு உன்னை சார்ந்த, அதாவது உன்னுடைய குடும்பத்தர் ஒரு பார்ட்டு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டு, உன்னுடைய உறவினர்கள் ஒரு பார்ட்டு, உன் கூட கை கொடுக்கக்கூடிய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு பார்ட்டு. அப்படி வச்சுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கிடையில் ஒரு பார்ட்டை கர்த்தர் இருக்கக்கூடாது. நீ வச்சிருக்கிற 4 ஒரு பார்ட்டை கடவுளுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எல்லா பார்ட்டை காட்டிலும் முக்கியமான பார்ட்டு ஆண்டவர் மாத்திருந்தான். முக்கியமான பார்ட்டு ஆண்டவர் மாத்திருந்தான். நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன், நீ எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உனக்கு ஜீவன் கொடுத்து உன்னை நடத்தினவர் தேவன் மாத்திருந்தார். தேவன் மாத்திருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, ஒரு தம்பியை செத்து போயிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. உறவினர்கள் எல்லாம் ஓன் அழுகுறாங்க, கூட வந்தவங்க எல்லாம் அழுகுறாங்க. அவ்வளோதான், ஒரு பையன் செத்து போயிட்டான், செத்து போயிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஆனால் பாருங்க, அவன் இருக்கிற அந்த இடத்துல அவன் ஜீவனை ஆண்டவருடைய கைகளினாலே கர்த்தர் மூடி மறைத்து, உன்னை கொண்டு நான் இந்த காரியத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வாரானால், உனக்கு எனக்கு மேலே அவர் வச்சிருக்கிற கிருபையும் அவருடைய பிரசன்னமும் பெருசு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ என்ன எனக்குரியவன், உன் விசுவாசம்லாம் எனக்கு மேல இருக்கணுமா, உன்னுடைய எல்லாமே என்னை சார்ந்து இருக்கணுமா, என்னை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கணுமா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் சரி மனம் மாறி ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன செய்துட்டாரு கேட்காத, கேட்காத. அவர் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்வார். 4 பேரும் நம்மளை வேணும்னே, ஒருவேளை நீ ஆண்டவருக்கு விரோதமாக பேசலை, ஒருவேளை நீ ஆண்டவரை தூக்கி எறியல, ஒருவேளை நீ ஆண்டவரை வேணான்ட்டு நினைக்கல, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், என்னப்பா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்ன்ட்டு ஓடுன, ஏன்பா உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன்பா உனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன்பா இவ்வளோ தொல்லை, உன்னை மட்டும் சுற்றி சுற்றி அடிக்குதேப்பா அப்படின்னு சொல்கிறப்போ வாயை திறந்து 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லணும், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் ஜீவனை சத்தனுடைய கையில் ஒப்பு கொடுக்காம என்ன அவர் நடத்திட்டு இருக்கிறார்னாக்கா, அவர் கிருபை பெருசு, பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிருபை பெருசுயா. ஏன் நான் ஒன்றும் கேட்கல, உன் சரீரத்தில் இருக்க ஜீவன் பெருசா,
உனக்கு வேண்டிய பணம் பெருசா? உன் சரீரத்தில் இருக்க ஜீவன் பெருசா? உனக்கு முன்னாடி இருக்கிற உன்னுடைய சொத்து சுகம் வீடு ஆஸ்தி காரு பைக்கு எல்லாமே பெருசா? எல்லாமே பெருசா? எல்லாவற்றை காட்டிலும் உன் சரீரத்தில் இருக்கிற ஜீவன் தான் பெருசு. அந்த ஜீவனை இவ்வளவு நாட்கள் நான் பத்திரமாய் பாதுகாக்க முடியும்னாக்கா இதெல்லாம் குப்பை மாதிரி கொண்டு வந்து நான் அவனுக்கு கொடுப்பேன். குப்பை மாதிரி கொண்டு வந்து கொடுப்பேன். வசனம் அழகா சொல்லுதுங்க, யோபினுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவன் விசுவாசத்திலே நிலைத்திருந்த போது அவன் பின்னிலைமையை கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதித்தாரா. அது பின்னாடி சொல்லுது, அவனுடைய ஒட்டகங்களை இவ்வளவாக எடுத்து கர்த்தர் கொடுத்தாரா, அவனுடைய கழுதைகளை இவ்வளவாய் கர்த்தர் கொடுத்தாரா, அவனுக்கு எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? இது பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்கறது உங்களுக்கு ஒன்றா பெருசா இருக்கலாம், அவருக்கு பெருசு கிடையாது. அவருக்கு பெருசு கிடையாது. ஒரு பண்டக சாலையை திறந்தாருனாக்கா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை என்ன உன்னால முடியவே முடியாது. அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எப்பவும் இப்படியே நடக்காத, எப்பவும் சத்தமா சொல்ல, எப்பயும் இப்படியே நடக்காத, இப்படி நடக்க ஆரம்பி. உன் கடவுளை பார்க்க ஆரம்பிச்சாதான் உன்னை குறிச்சு உன் கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கிறது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் உன் சோர்வு மாற ஆரம்பிக்கும், அப்பதான் உன் பலவீனங்கள் மாற ஆரம்பிக்கும், அப்பதான் உன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், அப்பதான் உன் கலக்கங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவரை பார்த்து நடக்க கற்றுக்கொள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் கடவுளை பார்த்து நடக்கணுங்க, கடவுளுக்குரிய காரியங்களை பார்த்து நடக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் கர்த்தர் மாற்றினாரா. எப்படி மாத்தினாரா? மண்ணுக்குரியவனை, மண்ணை பார்த்து நடந்தவனை, ஒன்றிற்கும் பிரயோஜனம் இல்லாதவனை விண்ணிற்குரியவனாய் கர்த்தர் மாற்றினாரா. ஆண்டவர் ஆபிரகாமை வெளியில கொண்டு வந்து சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. அவன் பார்க்கிறான். அடுத்து சொல்றாரு, இது போலவே உன் சந்ததிகளை இந்த நட்சத்திரங்களை போல உயர்த்துவேன் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, உனக்கு எப்பெல்லாம் கலக்கம், எப்பெல்லாம் உனக்கு கண்ணீர், எப்பெல்லாம் உனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பதஷ்டம் ஒரு வேதனை இருக்கோ, அப்பெல்லாம் முழங்கால நின்று தலையை கீழே குனியாதீங்க. அப்பெல்லாம் மேலே பார்த்து அப்பா பார்த்து சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு முன்பதாக நான் வந்து நிற்கிறேன். நான் எந்த சூழ்நிலைகளுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன ஆசீர்வதிங்கப்பா. நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். என்னுடைய பிளெஸிங் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட தான் நன்மை எதிர்பார்க்க முடியும், உங்ககிட்ட தான் நான் மேன்மை எதிர்பார்க்க முடியும், உங்ககிட்ட தான் நான் உயர்வை எதிர்பார்க்க முடியும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மனம் விரும்புகிறதை எல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ என்னை விசுவாசித்தாள். உங்க பக்கத்தில் இருக்கும் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்களுடைய வாய்க்கால்களை எல்லாம் கர்த்தர் நிரம்ப செய்வா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நீங்க விதைக்கிற விதைக்கு அவர் மழையை கொடுத்து நல்ல பன்மடங்கு அறுவடையை கர்த்தர் கொடுத்து, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சேர்த்து வைக்கிற குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவைகளை எல்லாம் மீதம் எடுக்க வைத்து உங்க பண்டக சாலைகளிலே சேர்த்து வைக்க கிருபை தருவாரா. ஆமென் சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரத்தை தேடி நான் போக மாட்டேன், என்ன சேர்த்து வைக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். நான் வாங்குற சம்பளம் எல்லாம் அப்படியே செலவாகி போகாது, எனக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் அப்படியே செலவாகி போகாது, எனக்கு விரோதமா பிரச்சனைகள் எனக்கு விரோதமா வராது. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில இதுவரையிலும் எதை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருந்தாலும் அது எனக்கு நன்மைக்காக மட்டும்தான், ஒரு காலமும் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி என்னால் கேட்க முடிந்தது. அற்புதமான ஒரு சாட்சி. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு குடும்ப தலைவர்
தன்னுடைய குடும்ப செலவுகளுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு கொஞ்சம் அந்த இருக்கிற அவருடைய லேண்டுக்கு மேலே கொஞ்சம் லோன் போட்டு கொஞ்சம் பணம் வாங்குறாரு. பணம் வாங்கின உடனே மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன துயரங்கள்லாம் இருக்குது. அப்போ மனைவி கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக லோன் வாங்கணும், ஏன் வாங்கணும், ஏன் இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்ட்டு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது, நம்ம வாங்கினோம், அதற்காக சில காரியங்கள் எல்லாம் செய்தோம் சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்து போச்சு. சில தினங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த லேண்டை வந்துட்டு அவர் பேரில் எழுதி கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் பேரில் எழுதி கொடுத்த லேண்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லார் பேர்லையும் எழுதி கொடுத்த லேண்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இவருடைய லேண்டை வந்து கேன்சல் பண்ண முடியல. இவருடைய லேண்டை வந்துட்டு கேன்சல் பண்ண ஏன்ட்டு கேட்டிங்கனாக்கா, இவர் எழுதி கொடுத்த உடனே இவர் ஒரு லோன் போட்டு வாங்கினதுனால பேங்க்கில் அதற்குண்டான பவர் பேங்க்குக்கு இருக்கிறதுனால அந்த லேண்டை வந்து அவங்களால வந்துட்டு மாற்ற முடியல. அப்போ ஒரு காரியத்தை கத்த சொன்னார், ஏன் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி நீ கவலைப்பட்டுட்டு இருந்த, என்ன காரியம் நடக்கும் என்பதை அறிந்து தான் கர்த்தர் இந்த தேவைகளை கர்த்தர் உன்னை இப்படி நடத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த பேருடைய லேண்டும் மாறிடுச்சு, இந்த நபரை தவிர. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்போது எனக்கு நடந்தது, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. எதை கர்த்தர் அனுமதித்திருந்தாலும் அது உங்களுக்கு நன்மைக்காகத்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் சர்வ வல்லமையுள்ளவரா. ஒரு சொல்றாரு, உன் கையில இருப்பதை கொண்டு கணக்கீடு செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அறியப்படாத இடத்திலிருந்து புதையல்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் வெளியில கொண்டு வந்து கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தாரக மந்திரமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கே அதுதான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கையில உங்ககிட்ட பணம் இருக்காது, இந்த கையில உங்ககிட்ட பலன் இருக்காது, ஆனால் உன் வீடு கட்டப்படும், ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, ஆனால் நீ உயர்த்தப்படுவ, ஆனா உனக்கு நன்மை நடக்கும், ஆனா நீ உயர்த்தப்பட. கையை தட்டி தட்டி ரமாலியா கத்தினத ரிமியா. ஆண்டவர் உன் பலத்தை நம்பி தீர்க்கதரிசனம் சொல்றதில்ல, உன் ஞானத்தை நம்பி தீர்க்கதரிசனம் சொல்றதில்ல, உன்கிட்ட இருக்கிற உயர்வை நம்பி தாளத்தை நம்பி ஆண்டவர் சொல்றதே கிடையாது. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை வச்சு கத்த சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த நம்ம பக்கத்தில் தெருக்கல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம்லாம் நிறைய இருந்தது. அது நிறைய இந்த நேந்திரப்பழம், செவ்வாழை அதெல்லாம் நிறைய வச்சுருந்தப்போ நிறைய பழம் சாப்பிட்டது எல்லாம் பயங்கரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சின்ன ஒரு லைனாக ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு முறை அப்படி டவுல் கட்டிட்டு குளிக்கிறதுக்கு போகிறப்போ மனசில் நினச்சேன், இந்த ஏத்தப்பழம் சாப்பிட்டு இந்த செவ்வாழை சாப்பிட்டு எவ்வளோ நாளாவது, இதெல்லாம் நமக்கு எப்படி ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு சொல்லி நினச்சேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 5 மினிட்ஸ் குளிச்சுட்டு வெளியில் வரத்துக்குள்ளும் என் வீட்டு வாசலில் ஒரு பெரிய ஒரு செவ்வாழை குழை இருக்குது. சில நேரத்தில் நம்ம எதை ஆசைப்படுறோமோ பிசாசு அதே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வேற ஆளுது நம்மக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவான். இப்போ எனக்கு இந்த செவ்வாழை கொலையை பார்த்த உடனே ஒரு பக்கம் பயங்கர ஆசை, ஒரு பக்கம் பயம். யாராவது ஜெபம் பண்ணிட்டு போகலான்ட்டு கொண்டு வந்துருப்பாங்கல்ல, கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எடுத்து உடனே சாப்பிட முடியுமா அது? அப்படி சொல்லிட்டு யாராவது வச்சுட்டு போனாங்கன்ட்டு தெரியலன்னு நினச்சிட்டே இருந்த பக்கம் ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் முதல்ல காய்ச்ச பழம்யா, ஜெபம் பண்ணுங்கய்யான்னாங்க. அப்பயே மனசில் நினைச்சிச்சு, கர்த்தர் நல்லவர். அதை கையை வச்சு ஜெபம் பண்ணப்போ அவங்க அந்த மனைவி சொன்னாங்க, இதில் ஒரு கொலை உங்களுக்கு நாங்கள் காணிக்கையை கொடுக்குறேன்னாங்க. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஏய் அது அப்படியே ஐயா கிட்ட கொடுத்துரு.
ஐயா கிட்ட கொடுத்துரு, அடுத்த கொலையை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அதாவது ஒரு சின்ன விஷயம் தாங்க இது ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன விஷயம். நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, நான் விரும்பினதை ஒரு 5 நிமிஷத்திற்குள்ள என் தேவனால் நிறைவேற்றப்பட முடியுமானால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள், விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்துல நான் ஒரு பைக் வாங்குவேன், நான் ஒரு கார் வாங்குவேன், ஒரு வீடு கட்டுவேன். இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார், என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாரு, நாங்க ஆசீர்வாதமா இருப்போம், எங்க வாழ்க்கையில இருக்க தரித்திரம் மாறும், என் வியாதி மாறும், என் பிரச்சனை மாறும், என் கலக்கங்கள் மாறும், என் கண்ணீர் மாறும், என் பலகீனங்கள் மாறும். கையை தட்டு தட்டு தட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட சண்டை போட்டு வாங்க கூடாது. அப்பா கிட்ட என்ன பண்ண கூடாது? சண்டை போட்டு வாங்க கூடாது. எப்படி வாங்கணுமா? விசுவாசித்து வாங்கணுமா? எங்க அப்பா எனக்கு செய்வார், வேணா பாரு, அவர் எனக்கு கொடுப்பாரு. டேய், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா, எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு கொடுப்பாரு. ஏய், நீ பண்றது எனக்கு பிடிக்கல, நான் கொடுக்க மாட்டேன்டா உனக்கு. இல்லை இல்லை, எங்க அப்பா எனக்கு கொடுப்பாரு. டேய், நீ என் பார்வையில தூரமா இருக்கிற, எங்க அப்பா எனக்கு கொடுப்பாரு. நான் தீமை பண்ண கூட சரி, அவர் எனக்கு தீமை நினைக்கிறவர் அல்ல. நீ வார்த்தை உன் சொல்ல கொண்டு போய் அவருக்குள்ள வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி செய்தேன், நான் அப்படி வந்தேன், இப்படி பண்ணேன், எனக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்ல, நிறைய மாத்திக்கங்க உங்களை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னாலும் சரி, என்ன வார்த்தைகள் செய்தாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமா இருக்கிற, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருக்கிற, தீர்க்கதரிசனம் தூரமா இருக்கிற, சொன்னாலும் சரி, உள்ளத்து இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், எனக்கு எதையுமே நீங்க தூரமாக்க மாட்டீங்க, என்னை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, என்னை நீங்க உயர்த்துவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எத்தனை காரியத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னார் ஆண்டவர்? ஒன்று, தேவனை விட்டு தேவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை விட்டு வழி மாறி போயிருந்தனாக்கா, இந்த வருஷத்துல முதலாவது ஆண்டவருக்காக நீ உன்னை அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது, சபையை விட்டு வழி மாறி போயிருந்தனாக்கா நீ என்ன பண்ணியிருக்கணும்? முதலாவது உன் சபைக்கு ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, உன் ஊழியத்தை, உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை விட்டு வழி மாறி போயிருந்தனாக்கா அந்த ஊழியத்திற்கு மேல உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில சாபங்கள் வருவதற்கு எதெல்லாம் காரணமா இருந்ததோ அதெல்லாம் சாஷ்டாங்கமாய் விட்டு கொடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது, கர்த்தருக்கு கொடுப்பதை விட்டு வழிமாறி போயிருப்பாயானால் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஜெபிப்பதை விட்டு, நல்ல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை, நல்ல பைபிள் படிக்கிற தேவனுடைய பிள்ளை, நல்ல ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை, அதை விட்டு நான் வழிமாறி போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகமா உங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன், அதிகமாக நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அதிகமாக நான் வேதத்தை வாசிப்பேன், அதிகமாக உங்கள் நாமத்தோடு கூட நான் காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு கொடு, ஒப்பு கொடு. அதுதான் ஆண்டவர் சொல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் வாக்குத்தத்தங்கள்ல, நிறைய வாக்குத்தத்தங்களை பார்த்தேன், நீ எப்படி இருந்தாலும் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பால் ஊத்துற ஒரு பால்காரன் கூட பாத்திரம் நல்லா கழுவி இருக்காமான்னு கேட்குறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு காசு கிடைச்சிச்சு, பாலை நான் ஊத்திட்டேன்னு சொல்லாம ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பால் போட்டுட்டு போறவன் ஃபோன் பண்ணி சொல்றான், ஏம்மா பால் போட்டுட்டு போயிட்டோம், சீக்கிரம் எடுத்துருங்க, கெட்டு போயிட்டு போகுதுன்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கல, அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் கூட உனக்கு அதுதான். இந்த 2025 வருஷத்துல உனக்கு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் குறைந்து போகக்கூடாது, உனக்கு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் உடைந்து போகக்கூடாது, உனக்கு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. அது வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி விருத்தி அடையணும்னாக்கா நான் எதினால் குறைப்பட்டு, இத பாருங்க, ஞானின்றது என்ன தெரியுமா அர்த்தம்? ஞானம் உள்ளவன்றது என்ன தெரியுமா அர்த்தம்? வகையறுத்து பார்க்கணுமா, வகையறுத்து பார்க்கணுமா. எனக்கு வந்த பிரச்சனைகளுக்கு காரணம், எனக்கு வந்த போராட்டங்களுக்கு காரணம், எனக்கு வந்த உபத்திரவத்திற்கு காரணம் என்ன, கொஞ்சம் வகையறுத்து பார்க்கணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாயும் ஒரு மகனுங்க,
நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பியூட்டியாக இருக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து பேசுவாங்க. ஒரு சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தாராம். சபைக்கு போனால் ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க, ஜெபிக்கிறப்ப ரெண்டு பேரும் ஒன்றா ஜெபிப்பாங்க, சாப்பிட்றப்ப ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. காலையில் இருந்த உடனே மகனுக்கு அம்மா விஷ் பண்ணுறதும் தாய்க்கு மகன் விஷ் பண்ணுறதும் பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங். அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுத்தாராம். நாட்கள் போயிட்டே இருந்தது. கொஞ்ச நாளுக்கு பிறகு பையனுடைய அந்த தம்பியினுடைய குணங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு, அந்த செயல்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. தாயினுடைய எண்ணம் அந்த பிள்ளையினுடைய காரியத்திற்காக ஏங்கி நின்றது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களும் குறைபட தொடங்கிடுச்சு, எல்லா நன்மைகளும் குறைபட தொடங்கிருச்சு. தரித்திரம் அந்த குடும்பத்தை பிடிக்க ஆரம்பித்தது. அந்த தம்பி செய்துட்டு இருந்த வேலை அவனை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அம்மானுடைய வேலையும் பயங்கரமான நெருக்கங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் வருகிற போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருடைய முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளாம அப்படியே கலங்கி போய் இருக்கிறார்களா, அப்படி கலங்கி போய் இருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாய், குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளாய் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது? நல்ல ஒரு வேலை, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை தேடினா சரியாயிடுமா, அல்லது வேற வீடு மாறினா சரியாயிடுமா, அல்லது வேற ஏதாவது செய்தா சரியாயிடுமா? சரியாகாது. எப்போ நானும் எங்கள் அம்மாவும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை விட்டுட்டோமோ, எப்போ ஆண்டோடைய சமூகத்தில் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறத விட்டுட்டோமோ, எங்கள் அம்மாவை நான் விசாரிக்கிறதும் என்ன எங்கள் அம்மா விசாரிக்கிறதையும் விட்டுட்டோமோ, அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போவே 180% தரித்திரங்கள் எங்களை மூட ஆரம்பித்து விட்டது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை ஒரு காலமும் விட்டு விடாதபடி ஞானம் உள்ளவர்களாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் நடந்த குடும்ப ஜெபம் நடக்குதா? உங்கள் வீட்டில் நடந்த ஆராதனை நடக்குதா? உங்கள் வீட்டில் நடந்த துதி இருக்குதா? உங்கள் வீட்டில் இருந்த ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இருக்கா? நிறைய பேருடைய வீட்டில் தனித்தனி ஜெபம் நடக்குது. தேவனுடைய காதுகள் கேட்க நிறைய இடத்துல அந்த சரியான அந்த பிளஸ்ஸிங் இல்லை. காரணம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்க. கரெக்டாக கடைசியில் புரிஞ்சுட்டு தாயும் மகனும் கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. தங்களிடத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. தங்களிடத்தில் நிறைய பிளஸ்ஸிங்கை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒன்னே ஒன்று, என்னுடைய தரித்திரத்திற்கு காரணம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நான் ஆண்டவர் விட்டு தூரம் போனது தான். இனி கர்த்தரை விட்டு நாங்கள் தூரம் போக மாட்டோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் இழந்ததை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு வாக்குத்தத்தத்தை கையில் வச்சுட்டு இதன்படி என்னை ஆசீர்வதிப்பான்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, சரிதான், சரிதான். உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு ஆமீன் அந்த அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, எனக்கு ஜீவன் போயிடுமா, நான் மரிச்சிடுவேனா, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பேசினாரு? அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தைங்க! நம்ம நினைக்கிறோம், யாரும் நம்மளை பார்க்கலையே, யாரும் நம்ம கூட பேசலையே, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவரு உன்னை மறக்கலை. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கண்காணிச்சுட்டு உன் கூட அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு, உன்னை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. உன் கண்ணுக்கு தான் அவர் தெரியல, உன் பக்கத்திலேயே இருக்கிறாரு, உன்னை அவர் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு, உன் கூட அவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ உடைஞ்சு போன நேரத்துல எல்லாம் ஊழியக்காரர் மூலமாக அவனை மறைச்சிட்டு கர்த்தர் பேசுறது உன் கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அந்த உணர்வுகளை நம்ம விட்டு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் அழகாக சொல்கிறேங்க, உன்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேனாக்கா, உன்னை சரண்டர் பண்ணிட்டேனாக்கா, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதற்கு கற்றுக்கொள். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதற்கு கற்றுக்கொள். நிறைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? விசுவாசிகளுடைய பேரே கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், நம்புகிற கூட்டம். உனக்கு எனக்கு என்ன பேரு? என்ன பேரு? கர்த்தரை நம்புகிற கூட்டம்.
கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கையை என்னிடத்திலிருந்து பிரிப்பதற்காகத்தான் பிசாசு போராடிட்டு இருக்கிறான். பிசாசு போராடிட்டு இருக்கிறான். உங்ககிட்ட என்ன இருக்குது? இதை வச்சு நீ எப்படி வாழ போற? இதை வச்சு நீ எப்படி சூழ்நிலை மாறப்போகுது? அவ்வளோதான், வாழ்க்கை டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தை இருதயத்திலிருந்து கை வச்சு சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 2024 வருஷத்துல நான் அழுது புலம்புகிற நேரத்தில் எந்த தெய்வம் என் பக்கத்தில் வந்து என் கண்ணீரை துடைச்சாரோ அதே தேவன் தான் 2025 வருஷத்துல என் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன், நான் இருக்கக்கூடிய இடம் சிங்க கபியா இருந்தாலும் சரி, அது அக்கினியின் சூளையா இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் சத்துருக்களுடைய படலங்களா இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே என்னை விடுவித்து பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பார்க்கலாம். தாய்க்கு மேலே சந்தேகப்படுறதும், என்னை உருவாக்கி என்னை இந்த நாள் வரையில நடத்தி வந்த தெய்வம் இனி நடத்துவாரான்ட்டு சொல்லி நினைக்கிறதும் ஒண்ணுதானா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாய் மேலே சந்தேகப்படுறதும், என்னை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்த தேவன் இனிமேல் நடத்துவாரான்ட்டு சொல்லி நினைக்கிறதே தப்பு தானா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், உன்னை இதுவரையிலும் நடத்துவதற்கு ஒரு காலம் இருக்குமானால் இனிமேலும் உன்னை நடத்துவதற்கு ஒரு காலம் இருக்கும். நீ ஆண்டவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய இரக்கங்களை நன்றாக அறிந்து கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை தான் நம்ம கிளியர் பண்ணிக்கணுமே தவிர ஆண்டவர் கிளியர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எப்பவுமே இருக்கிறது போல அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். நீ பேசுகிற போதெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்முடைய செவிகள் மந்தமாகி போயிடுறது. சில நேரங்களில் அவருடைய சத்தம் நம்முடைய செவிகளில் கேட்பது கிடையாது. சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்ப்பது கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வருஷத்தில் என்னுடைய மெத்தனமான நிலைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துனது அதுதான். நம்முடைய மெத்தனமான நிலைகளை நம்ம மாற்றிக்கொண்டு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அல்லது செய்ய நினைக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே இருந்து நீர் சொல்லும் அடியை நான் கேட்கிறேன். என்ன வார்த்தைங்க! அவர் சமூகத்தில் வந்துட்டீங்கல்ல, 2025 வருஷத்தில் உனக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அந்த ப்ராமிஸ் படி உன்னை தூக்கி நடத்திட்டு போகிறாரு. அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிறத இந்த அடியேன் கேட்கிறேன். சரண்டர் பண்ணி கொடுக்கணுமா? சரண்டர் பண்ணி கொடுக்கணும். என் வாழ்க்கையில் தோல்வி அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுபவித்தேன். என் வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் பார்க்கக்கூடாதுனாக்கா அதற்கு என் வாழ்க்கையில் எது காரணமாக இருந்ததோ அவைகளை இனி நான் தொடமாட்டேன். இனி அவைகளை நான் பார்க்க மாட்டேன். இனி அவைகள் என்னை பின்தொடராது. நீ தான் முடிவு பண்ணணும். உனக்காக உங்கள் அம்மா முடிவு பண்ண மாட்டாங்க. உனக்காக உன் மனைவி முடிவு பண்ண மாட்டாங்க. உனக்காக உன் கணவன் முடிவு பண்ண மாட்டாங்க. உனக்காக உன் பிள்ளைகள் முடிவு பண்ண மாட்டாங்க. உனக்காக உன் தாய் தந்தை முடிவு பண்ண மாட்டாங்க. பக்கத்திலும் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிதானித்து நடத்துவதற்கு நான் தான் முடிவு பண்ணணும். நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் தான் என்னை அர்ப்பணிக்கணும். என்னை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேனாக்கா அதுக்கு பிறகு அவர் பத்திரமாய் என்னை பாதுகாப்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். திருப்பி நம்மிடத்தில் என்ன குறை என்பதை அறிந்து கொள்ளாமல், நம்மிடத்தில் என்ன குற்றம் என்பதை அறிந்து கொள்ளாமல், இன்னும் நம்ம திருப்பி அவரையே நம்ம குற்றம் சாட்டிகிட்டே இருந்தனாக்கா, நான் வாழல, நல்லல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படலை, நான் உயரலை, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தனாக்கா நம்ம ஒரு காலம் மேலே வர முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பு தான், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷத்தில் நான் இப்படி வாழ விரும்பல, நான் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 33, 34 வாசிங்க பார்க்கலாம். படகில் உள்ளவர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள். 33 வாசிமா. முன்னாடி 32 அமர்ந்தது. வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சம்பவம் சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரலாம் கணக்கு வச்சுக்கோங்க. உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உன் கணவனுக்கு விரோதமாக, உன் வேலை ஸ்தலத்திற்கு விரோதமாக, உன் பிஸ்னஸுக்கு விரோதமாக, இதுவரையிலும் எவ்வளோ பெரிய பேய் உனக்கு விரோதமாக போராடிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ல கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே இருதயத்தின் மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல இருந்து எனக்குரியவர் என் போட்டுக்குள்ள, எனக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு. இனி எந்த அலக்கழிப்பையும் பொல்லாத ஆவிகள் உண்டாக்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசு வந்த உட்கார்ந்த உடனே அது அப்படியே அமர ஆரம்பித்ததா, அப்படியே அமர ஆரம்பித்ததா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கும் எனக்கும் விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு என் கூட வருகிற வரையிலும் தான் போராட முடியும். எனக்குள்ள அவர் வந்துட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட தான் இருக்கிறாரு. இனி எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனி உன் குடும்பத்தை உடைக்க முடியாது, இனி உன் குடும்பத்தை கலைக்க முடியாது, இனி உன் குடும்பத்திற்கு தரித்திரத்தை கொண்டு வர முடியாது, இனி உன் வேலையை பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது, உன் சம்பாத்தியத்தை குறைக்க முடியாது, உன் சம்பாத்தியத்துடைய உயர்வுக்கு எதிராக இருக்கிற ஆமானெல்லாம் கர்த்தர் உடைத்து நொறுக்குவார். உன் பிசினஸை உடைக்க முடியாது, உன் பிசினஸுக்கு மேல கண்ணத்தை வைக்க முடியாது, உன் சரீரத்துக்கு மேல கையை தட்டி கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத, அவர் மேல நம்பிக்கையாரு. எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் முழங்கால நின்று அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகப்படாத. சத்தமா சொல்லுங்க, சந்தேகப்படாத. அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ எந்த சூழ்நிலையில பிரயாணிச்சாலும் சரி, சத்தமா சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் பிரயாணிச்சாலும் சரி, அவர் மேல மட்டும் நம்பிக்கையாயிரு.